நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. இசை என்னும் மழையால் நம்மை நனைய வைத்து விட்டார்கள். சரி, இப்போ அதனுடைய வில்லிச நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. ஆமாமா. இதிலே சுடலை மாடசுவாமியினுடைய பிறவியை பாடிவிட்டு ஆமா, அடுத்தபடியாக ஆதி வள்ளி கைலாசகிரி பர்வதத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார்களே யார் யாரெல்லாம் அம்மா கைலாசகிரி பர்வதத்தில் கொலுவிருக்கின்றார்கள். நீந்துவன என்ன தாவர கணங்கள், மனித கணங்கள், பூத கணங்கள், அசுர கணங்கள், புல்லு பூண்டு பட்சி பறவைகள் அனைத்தையும் படைத்து அனைத்து ஒரு அறிவு ஜீவன்ல இருந்து ஒரு அறிவு மண்புழுவுல இருந்து 6 அறிவு மனுஷங்க வர படைச்சு மனுஷங்க வரைக்கும் படைச்சிருக்க இருக்க புழு முத கொண்டு படைத்து எறும்பு யானை கடைகள் 16,000 கோடி ஜீவராசிகளுக்கும் கல்லையினுள் தேரைக்கும் கருப்பையினுள் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் பகவான் எப்படி படி இழந்து வர்றாரு? எப்படி அம்மா அவர் நாளைக்கு நல்ல தனை எடுத்து பகவான் நாடு எங்கோ படி இழந்தார். நல்ல தனை எடுத்து பகவான் உலகம் எல்லாம் படி இழந்தார். அப்படி படி இழந்து வரும்போது பார்வதியா ஆண்டவராகிய சிவபெருமான் நாட்டுக்கெல்லாம் படியளத்தேன்னு சொல்றீங்களா சாமி? அது எப்படி பகவானே படியளக்க முடியும்? உரிய திரையெடுத்து உலகெங்கும் படியளந்தேன்னு சொல்றீர, எப்படியம்மா படியளக்க முடியும்? எப்படியம்மா படியளக்க முடியும்? ஏன் கிட்ட போய் சொல்ல வேண்டாம். ஆகையினாலே என்னம்மா பார்வதி உனக்கு சந்தேகமா இருக்கான படியளக்கிறது? சந்தேகம் தான். சரி, அதனால இன்னைக்கு படியளக்க கூடிய இடத்துக்கு நானும் வருவேன் பகவானே. எப்படி நாட்டுக்கெல்லாம் படியளக்க முடியும்? ஏன் கிட்ட போய் சொல்ல வேண்டாம் பகவானே. அதனால இன்னைக்கு படியளக்கும் அந்த கிட்டத்திற்கு தான் கூட வாரேன் ஐயா. ஏடி பண்ணு பார்வையே தன் வார்த்தை சொல்ல கேடா இடம் வரபோ வேண்டாம். ஆதிசக்தி பார்வையே பார்வதி என்ன சுவாமி, நான் படி இழக்கக்கூடிய இடத்திற்கு நான் வருவேன்னு சொல்றிய பார்வதி, அந்த இடத்திற்கு நீ வரக்கூடாது. எதற்காக பகவானே வரக்கூடாது? மனசு ஏழை மனசு, இழகுன மனசு, இறங்குன மனசு. ஆமா, நீ ஏழைய கண்டா 10 படிக்கு கீழே இறங்கிருவ. ஏழை கண்டா படக்குன்னு மனசு கீழே இறங்கிரும். நான் சொன்னா ஒரே சராசரியாக படி இழந்து வருவேன். நாட்டுல நல்லது செய்பவர்கள் இருப்பார்கள், தீமை செய்பவர்கள் இருப்பார்கள். அறம் பேசுறவன் இருப்பான், புறம் பேசுறவன் இருப்பான். இந்த மக்கள் மத்தியில யார் யாருக்கு எப்படி படியளக்கணுங்கிறது எனக்கு தெரியும் பார்வதி. அதனால தான் மாவைத்தா வரவழைத்து காஞ்சூர கம்பு வட்டி கட்டை சீமல் செய்தல்லவோ அம்மையுமை பார்வதியா. அம்மையுமை எவளாகப்பட்ட பார்வதியானவள் யாரை அழைக்கிறாள் பாருங்க. ஐயா விஸ்வகர்மாவே. அம்மா பார்வதியே வணக்கம். அம்மா பார்வதி என்னை அழைத்தீங்களே, என்னமா காரணம்? ஐயா எனக்கு ஒரு சிமிழ் ஒன்று தேவைப்படுகிறது. காஞ்சிபுர கம்பனால் வெட்டிய சிமிழ் ஒன்று தேவைப்படுகிறது. சரி அம்மா, கைலாசத்துல இல்லாத சிமிழா? ஆமா, கைலாசத்துல எக்கச்சக்கமான சிமிழ் இருக்கிறது. சரி, அதாவது காஞ்சிபுரம் கம்பனால் எனக்கு சிமிழ் தேவைப்படுகிறது. ஆமா அம்மா, சிமிழ் எதுக்கு கேட்கறீங்கன்னார். சரி, இன்றைக்கு என் கணவராகிய சிவபெருமானை சோதிக்க போகின்றேன். ஆமா, பகவானை சோதிக்க போகின்றேன். நாளை தினை எடுத்த நாடெல்லாம் படியளந்தேன்னு சொல்றாரு. உரிய தினை எடுத்து உலகெங்கும் படியளந்தேன்னு சொல்றாரு. இது உண்மையா பொய்யாங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே நினைச்சேன். பாரில் படைக்கப்பட்ட பகவானுக்கே இப்படிப்பட்ட சோதனையா? அப்போது பகவான் விஸ்வகர்மா சிமிழ் செய்து கொடுத்தார். காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் ஒன்று பண்ணி பார்வதி கையில கொடுத்தார். பார்வதி நினைக்கின்றாள், இந்த சிமிழைக்குள்ள நாம எந்த ஜீவனை பிடித்து அடைப்பது? 2 யானையை பிடித்து அடைக்கலாம், 2 பூனை பிடிச்சு அடைக்கலாம், இல்ல 2 எலியை பிடித்து அடைக்கலாம். சிமிழோ சிறியது.
அதாவது இந்த யானை பூனெல்லாம் உருவம் பெரியது. அப்ப கொசு பிடிச்சு அடைப்போமாமா. அதாவது அதெல்லாம் அடைக்க வேண்டாம். சரி. அதாவது கைலாசத்துல தரையை உற்று நோக்கி பார்க்கிறாள் பார்வதி. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் உற்று நோக்கி பார்க்கும் போது சரி சிற்றரும்புகள் சாறை சாறையாக செல்வதை பார்த்தார். உலகத்திலே ஒற்றுமையான ஜீவன் எறும்பு மட்டும்தானே. சரி என்னமா உலகத்திலே ஒற்றுமையான ஜீவன் எறும்பு மட்டும்தானே. நாய் மட்டும்தாமா. சரி சொல்லுங்களேன். நாய் மட்டும்தான் சண்டை தான் போடும். சண்டை தான் போடும் நாய். பூனை அதாவது பூனையை பிடிச்சு அடைச்சிருவான். பூனையை பிடிச்சு அடைச்சோம்னா பூனை கடிச்சு விடுமா. அதனால பார்த்தாள் அம்மை உமையவளாகிய பார்வதியானவள் இரண்டு ஆணரும்பாக பிடித்து அடைத்தாலும் தவறு. சரி இரண்டு பெண்ணரும்பாக பிடித்து அடைத்தாலும் தவறு. அரையடி இடத்துக்கு ஐகோர்ட்ல போய் நிப்பான். அப்புறம் சாட்சி சொல்றதுக்கு நம்ம ஐயா போனோம். எந்த ஐயா? குதிரையோட போனோம். என் மாயாண்டி சுடல இருக்காரு மூர்த்தி மாடசாமி, குதிரையோட போய் அவர் தான் சாட்சி சொல்லணும். அதாவது இரண்டு பெண்ணரும்பாக பிடித்து அடைத்தாலும் தவறு. அதாவது அவங்க குறுப்பு சிலைக்கு சண்டை போடுவாங்க. அது இப்ப தண்ணி அதுக்காகத்தான் தெருவு நல்லி எடுத்துட்டாங்க ஐயா. அப்படியா? நீங்க அந்த சண்டை வருதுன்னு தான் இப்ப வீட்டுக்கு வீடு நல்லி கொடுத்தாச்சு. ஆமா. அதாவது ஒரு ஆணரும் என்று ஒரு எறும்பும் பெண்ணரும் என்று ஒரு எறும்பை பிடித்து அடைத்து அதுக்கு திருக்காணி ஒழுக்கமிட்டு நாம கணவருக்கு தெரியாத இடம் எங்க இருக்கிறது? எங்கம்மா இருக்கிறது? அடுப்பாங்கரையில கடுகு டப்பால வச்சா போதும். ஏமா அங்கெல்லாம் வச்சாலும் எடுத்துருவாங்க. அது உங்க வீட்டையே எடுத்துருவாரு. சரி சரி. கைலாசத்துல எங்கன வச்சாலும் மாப்பிள்ளை பார்த்துக்கிடுவாரு. ஆமா. இந்த சிமிழை முத்தாடைகளே முடிந்து சரி எக்குக்கள் சொருகினா வந்து பார்க்கவா போறாரு. ஆமா. ஏன்னா அங்க இருந்து மாப்பிள்ளை பார்க்க போறாரு. அங்க இருந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. போகுது. அங்க இருக்கத மாப்பிள்ளை பார்க்க போறாரு. சரி. என்றே பார்வதி சிமிழை முந்தானைகளை முடிந்து ஆமா எக்குக்கள் சொருகி இருக்கிறாள் பார்வதியா. சரி. பகவானோ பூலோகத்திற்கு படி இழந்து விட்டு கைலாசம் வருகிறார். ஆமாம்மா. கட்டழகி பார்வதி எப்படி இருக்கிறாள் பாருங்க. எப்படியம்மா இருக்கிறாள்? அவள் மௌனமாக இருந்துட்டாளே மங்கையான பார்வதியாளே இருந்துட்டாளே மங்கையான பார்வதியா. கால் மடக்காமலே என்னை தானே மூடியல்லோ காலத்தானே நீட்டியல்லோ விழுந்ததாலை முடியாமலே மௌனமாக இருக்கும் போது ஆண்டவராகிய சிவபெருமான் படிகளுக்கு சென்ற சமயத்தில் அம்மை உமையவளாகிய பார்வதியாள் மாப்பிள்ளை பூலோகத்துக்கு படி இழந்துட்டு கைலாசத்துக்கு வராரு. அப்படி வரக்கூடிய நேரத்தில் பார்வதி எப்படி இருக்கா? தலைவிரி கோலமாக இருக்கிறாள். எனக்கு நீட்டினக்கால் மடக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு சரி அவிழ்ந்த தலை முடியாமல் கவிழ்ந்த குனி ஏறிடாமல் பார்வதி மௌனமாக காட்சி அளிக்கிறார். சரி. அப்போது பகவான் கேட்கிறார், பார்வதி ஒரு நாள் இப்படி மௌனமாக இருக்க மாட்டாயே. சரி இன்னைக்கு எதற்காக பார்வதி இந்த மௌன கோலம்? பகவானே எல்லா உயிர்களுக்கும் படியளந்து விட்டீர்களா சுவாமி? பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பட்டினியே இல்லாமல் படியளந்து விட்டேன் பார்வதி. ஏன் கிட்ட போய் சொல்ல வேண்டாம். எதற்காக நாதா? என்ன இன்னும் அண்ணாவி சாப்பிடே இல்ல. ஆமா. சாப்பாடாகிய பெருசு. ஆமா. பார்த்தாள் அம்மை உமையவளாகிய பார்வதியால் சொல்கிறாள். என்னமா சொல்கிறாள்? பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே படியளந்துட்டு நான் கைலாசம் வரும்போது சரி என் நாதா வாங்கன்னு சொல்லி முகத்தோடு வருவன்னு பார்த்தா வாசல்ல வந்து நின்று எதிர்பார்த்து நிப்பிய. அப்பதான் தூங்கி எந்திரிச்சு நிக்காமா. இன்றைக்கு நீட்டனக்கால் மடக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு அவிழ்ந்த தலை முடியாமல் கவிழ்ந்த குனி ஏறிடாமல் நீ மௌனமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன பார்வதி? எதற்காக பார்வதி மௌனமாக இருக்கிறாய்? பகவானே எல்லா உயிர்களுக்கும் படியளந்து விட்டீர்களா? பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து விட்டேன் பார்வதி, படியளந்து விட்டேன். என்கிட்ட போய் சொல்ல வேண்டாம். எதற்காகம்மா? இன்றைக்கு என்னிடத்துல 2 ஜீவன்கள் பட்டினியாகத்தான் இருக்கிறது. சரி அது எப்படிமா உனக்கு தெரியும் பார்வதி? ஆமா எப்படி பார்வதி பட்டினியாக இருக்க முடியும்? இதோ என்னுடைய முந்தானையிலே ஒரு சிமிழ் ஒன்று பிடித்து வைத்திருக்கிறேன். இந்த சிமிழுக்குள்ள 2 சிற்றெரும்புகளை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன் பகவானே. இன்றைக்கு இந்த எறும்புக்கு நீங்கள் படி அளக்கவில்லை பகவானே, படி அளக்கவில்லை என்ன பார்வதி? பகவான் சொல்றார், பார்வதி நீ சிமிழை திறந்து பாருமா. அதுக்கப்புறம் சொல்லி சிமிழை திறந்து பாரு அப்படின்னார் சிவபெருமான். சரி பார்வதியானவள் முந்தானையிலே பிடித்து வைத்திருக்கிற சிமிழை திறந்து பார்க்கும் போது
பார்க்கும்போது சிவனுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றரும்பாகப்பட்டது எப்படி இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா அங்க சிற்றரும் போவாயது போட் போட் சுற்றி சுற்றி வருகுதையா சூழ சூழ வருகுதையா பார்த்துட்டாளே பார்வதியா ஆண்டவரே பகவானே அரணாரே சிவனாரே அறியாமலே செய்த போட் போட் அரணாரே பொறுக்க வேணும் தெரியாமலே செய்த குற்றம் சிவனாரே பொறுக்க வேணும். ஆண்டவராகிய சிவபெருமான் கேட்கின்றார், அடி பெண்ணே பார்வதி. ஆமாம்மா பார்வதி ஆனவள் மந்தானைகளை பிடித்து வைத்திருக்கின்ற சிமலை திறந்து பார்க்கும்போது சிமலைக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றரபாகப்பட்டது எப்படி இருக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா வாயிலே தனை அரிசி கப்பிக்கொண்டு கப்பிக்கொண்டு சிமலைக்குள்ள சுற்றி சுற்றி வருவதை பார்த்தாள் பார்வதி. ஆமா குடு 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 அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா அது இறைய தேடிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சரி அப்போ பார்வதி சொல்றா, பகவானே என்னம்மா நான் அடியாள் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும் பகவானே. சிறியால் செய்த பிள்ளையை சிவபெருமானே பொறுக்க வேண்டும் சுவாமி. அடி பெண்ணே பார்வதி, சொல்லுங்கள் நாதா. அதே அறைக்குள்ளதாக இருந்துட்டாலோ அரணறியாமையோவில்லை இருந்துட்டாலோ சிவனறியாமையோவில்லை. எடி பெண்ணே பார்வதியே என் வார்த்தை சொல்ல கேளா பார்வதி. என்ன நாதா அறைக்குள்ளேதான் இருந்துட்டாலும் இந்த அரனுக்கு தெரியாத மகிமை உண்டா? செப்புக்குள்ளேதான் இருந்துட்டாலும் இந்த சிவனுக்கு தெரியாத மகிமை உண்டா? இந்த கடவுளை என்னமா இந்த கடவுளையே நீ பரிசோதிக்கலாமா பார்வதி? என்னையே நீ பரிசோதித்து பார்க்கலாமா பார்வதி? அப்போ பார்வதி சொல்றா, பகவானே என்ன நான் அடியாள் செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்க வேண்டும். சிறியால் செய்த குற்றத்தை சிவபெருமானே பொறுக்க வேண்டும் என்று பார்வதி பகவானிடத்திலே சொல்கிறாள். சரி நினைத்தாள் மங்கை பார்வதி. என்னம்மா நினைக்கிறாள்? இந்த சோதனை தான் என்னுடைய கிணவர் தெரிந்து கொண்டார்கள். ஆமா தெரிந்து கொண்டார் புரிந்து கொண்டார்கள். நாம இன்னொரு சோதனை செய்தால் என்ன? ஆமா என்ன அவ சோதிக்கணும்னே பிறந்தவா. ஆமா அதனால அவ ஒரு சோதிச்சு. ஆமா சரி அப்போது பகவான் என்னைய பெரிய ஜோதிச்சு. ஆமா பகவானோ பூலோகத்திற்கு படிகளுக்கு சென்று விட்டார். சரி பார்வதி எங்க வர்றா பாருங்க. எங்கம்மா வருகிறாள்? தவமே வேணுமன்றே தானே வர பார்வதியே தவமே வேணுமென்றே வேணுமன்றே தானே வராள் பார்வதியா. கைலாசத்தில் வடபோரத்தில் எப்பமாரகவே கொள்ளை வீற்றிருந்தாள் பார்வதியா சந்தனகவே கொள்ளை தவமிருந்தாள் பார்வதியா சந்தால தரைமடிகி சந்தனத்தால் கோலம் போட்டா சிந்தாரம் சேர்விடோ மாதே ரூபமல்ல தீபம் காட்டி ஆண்டவராகிய சிவபெருமான் பூலோகத்திற்கு படிகளுக்கு சென்று விட்டார். சரி பார்வதி எங்க வர்றா? எங்கம்மா வருகிறாள்? நாம சிவனை வேண்டி சிவதமங்கள் செய்தால் என்ன, அரணாரை வேண்டி அருதபசுகள் செய்தால் என்ன என்று கைலாசத்தின் வடபுறமாக வந்து சரி வேப்பமர காவுக்குள்ளே வீற்றிருக்கின்றாள் மங்கை பார்வதியா. ஆமா சந்தன காவுக்களே வீற்றிருக்கிறாள். சந்தன காவுக்குள்ளே தவம் செய்கின்றாள் பார்வதியா. ஆமா பார்வதியோள் சாந்தாலே தரைமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு சுந்தரம் சேர் பீடமதில் தூபமன்னும் தீபம் காட்டி பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு அரகரா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சொல்லி பார்வதி தவ நிலையில உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ பகவான் படிகளந்துட்டு கைலாசத்துக்கு வர்றாரு. கட்டழகி பார்வதியை காணவில்லை. ஆமா பார்வதி எங்க பார்வதி எந்த வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்க்கலாம். நாடகம் பார்க்க போயிட்டாமா. அது உங்க வீட்டு பார்வதியா? ஆமா
ஏன் பார்வதி எங்க போயிட்டான்னு தெரியலையே. சரி ஒருவேளை பக்கத்து வீட்டுல போய் பழக்க விடா போயிருப்பாளோ. ஆமா எங்க வீட்டு பார்வதி எல்லாம் எந்த நேரமும் பக்கத்து வீட்டுல தான் பழக்க விடுவா. அவ உங்க வீட்டு பார்வதி பக்கத்து வீட்டுல பழக்க விடுவா. ஆமா எங்க வீட்டு பார்வதி காதுல செல்ல வச்சுக்கிட்டே பீடி சுத்துவா. அது உங்க வீட்டு பக்கத்து வீட்டு பார்வதி யாருக்கு தான் பேசுறான்னு பார்த்தா நைட்ல 11:30 மணிக்கு தான் சாருக்கு லைன் கிடைக்கி. சரி அதனால அவ போன காத்துக்குள்ள வச்சுக்கிட்டே 11:30 வரை நைட்டு 1 மணிக்கு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோன்னு வைங்க லைட்டை போட்டு மச்சுப்படியில உட்காந்து பேசுவா. காலையில எந்திரிச்சு யார்ட்டமா பேசுறேன்னு கேட்டா நான் 8 மணிக்கே தூங்கிட்டேன்றுவா. ஓஹோ ஓ எனக்கு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வீட்டு பக்கத்து வீட்டு பார்வதி பஸ்ஸே யார தெரியாதும்பா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பார்வதி அப்படிதான் சொன்னா. சரி எனக்கு பஸ்ஸே யார தெரியாது. ஆமா அதாவது தெற்கருந்து வடக்கு வர தெரியாது, வடக்கருந்து தெற்க போக தெரியாதுன்னா கடைசியில வச்சா பாரு. பெரிய என்னைக்கும் நான் சொல்றேன் ஒண்ணு கேளுங்க, அமைதியா இருக்கிற ஆட்களை மட்டும் நம்பாதீங்க. நம்மள மாதிரி வாய் பேசுறவங்க கிட்ட வாய் தான் இருக்கும், உடனே மறந்துடுவாங்க. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊமை ஊரை கிடக்கும்னு சொல்லுவாங்க. பெருச்சாளி வீட்டை கிடக்கும். அமைதியா இருந்தே காரியத்தை சாதிப்பா. அது நல்ல காரியத்தை சாதிக்க மாட்டா, கெட்ட காரியத்தை சாதிச்சிருவா. அது அவளுக்கு நல்லது நினைச்சு சாதிப்பா. அவளுக்கு பின்னாடியே வேணா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது, விளைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. சரி அதெல்லாம் பெரியவர்கள் சொல்வார்கள், என்னமா சொன்னாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஓ திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஆமா நல்லதை செய்தா நல்லது காத்திருக்கும், தீமையை செய்தவனா தீமை தானே காத்திருக்கும். சரி அப்போது பார்த்தாள் பார்வதியை காணுமே. ஆமா பார்வதி எங்க போனான்னு தெரியவில்லை. பார்வதி 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 என்று அபய குரல் இட்டார். எம்மா பார்வதி, ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஏ தாய் நீனும் போன்ல தான் இருக்கியா அப்படி? ஏ பார்வதி பார்வதி என்னாரு. பார்வதியை காணுமே எங்க போயிட்டானே தெரியலையே என்று பகவான் கைலாசத்தின் வடபுறத்திலே வந்து பார்க்கிறார். பார்வதி தவத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா தவத்துல இருக்கா. அரகரா சம்பு மகாதேவா மகாதேவா சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லி பார்வதி தவத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்துட்டா. அப்போ பகவான் கேட்டார், பார்வதி ஏம்மா இங்க வந்து தவம் செய்துகிட்டு இருக்க? நாதா கைலாசத்துல தவம் செய்தேன்னா என்ன எல்லாரும் பாத்துக்கிடுவாங்க. நமக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் நாதா? அதனால தான் நான் தனியா வந்து தவம் செய்துகிட்டு இருக்கேன். தனியா பேர் இருந்தா யாருக்குமா தெரிய போகுது? என் தவத்துக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்க கூடாது, அதான் அந்த வேப்பமர காவுக்குள்ள தவம் செய்துகிட்டு இருக்கேன். அதான் சந்தன காவுக்குள்ள தவம் இருக்கிறாயா? பார்வதி நீ எதுக்காக தவம் செய்யற? சரி பகவானே நமக்கு பிள்ளைகள் எத்தனை பேரு? நமக்கு பிள்ளைகள் 2 செல்வங்கள். எத்தனை பேரு? 2 செல்வங்கள். 2 பிள்ளைகள் இருந்தோ பலன் இல்லை, இல்லாம பலன் இல்லை சுவாமி. ஆமா எதற்காக பார்வதி? அதாவது மூத்த மகனாகிய பிள்ளையார் பெருமான், பேழை வைத்தோன் பெரிச்சாளி வாகனன் விநாயக பெருமான் பூலோகத்துல சென்று ஆத்தாங்கரையிலையும் குளத்தாங்கரையிலையும் முச்சந்தி பாதையில போய் உட்கார்ந்துக்கிட்டதான். ஆமா அரசமரத்த நிழல்லையும் அடிபம்பு பக்கத்திலயும் உட்கார்ந்துக்கிட்டதான். அவன் தாய போல பெண்ணை கேட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டதா. ஓ தாய போல அறிவு, தாய போல ஆற்றல், தாயை போல அழகு, சரி தாயினுடைய திறமை, சரி அப்பேற்பட்ட பெண்ணா எனக்கு வேணும்னு உட்கார்ந்துருக்காரு. யாரு? பிள்ளையாரு. பிள்ளையார். இப்ப என்ன பெண்ணு அழகா இருந்தா போதுங்க. என்ன சொல்றா? பெண்ணு எப்படினாலும் இருக்கட்டும், எனக்கு பெண்ணு பார்க்க கலரா இருக்கணும். ஆமா பின்னால இருக்கவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அழகா இருந்தா போதுங்கிறாங்க. கலரா இருக்கணும், குண்டிக்கு கீழே வரைக்கும் முடி கிடக்கணும். முடிய நீள முடியாக இருக்கணும். அது யாமன்னு கேட்கணும். அதாவது இப்ப வந்து அழகு ஆபத்துன்னு தெரியல. சரி அழகு ஆபத்துன்னு தெரியல. சரி நல்ல ஆளா இருக்கா. ஆமா நல்ல படிப்பா அவளுக்கு. சரி சூப்பரா இருக்குப்பா. பாருப்பா 7 பொட்டு வச்சிருக்காரு. நம்ம ஊருக்கு கொண்டு வச்சா நல்லா படிப்பாளுக்குன்னு வைப்பாங்க, அங்க அத புசு வனமா போயிரும். அதனால எம்மாய பெண்ணே பார்வதி, அதாவது ஒண்ணு சொல்ற, தாய போல பெண்ணு கேட்டு பார்வதிய மாதிரி அழகான பெண்ணா இருக்கணும், அம்மாவை மாதிரி திறமையான பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திக்கரையில போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. இளைய மகனாகப்பட்ட முருகப்பெருமான் குன்றூருக்கும் இடமெல்லாம் குமரனருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டும் சொல்லி சின்ன கல்ல கண்ட இடத்திலையும் வள்ளி தெய்வ யானைன்னு 2 பெண்களை கையில பிடித்து கொண்டு எங்கெங்க மலை இருக்குதோ மலை மேல போய் முருகன் நின்னுக்கிடுதான். ஆமா மலை மேல போய் நின்னுக்கிடுதான். திருப்பரங்குன்றத்திலே முருகன், பழனிமலை முருகன், திருத்தணியிலே முருகன், திருமலை முருகன், சோலை மலை முருகன், மருதமலை முருகன். அவன் எங்க பார்த்தாலும்
மலையில தான் இருக்காரு. சரி அதாவது என்ன அதான் 2 பிள்ளைகள் இருந்த பலனில் இல்லாமல் பலனில்லை. எதற்காக பார்வதி? அடுத்து 3வது ஒரு பையன் பிறந்தானே. சரி அவன் நாட்டு கணக்க புறம் எழுத போய் உட்கார்ந்துக்கிட்டான். ஆமா எம்பெருமாள் திருக்கணக்கு எழுத போய் உட்கார்ந்துக்கிட்டா. நாட்டு கணக்கு நாராயணர், தன் கணக்கு உலக மக்கள் கணக்கெல்லாம் எழுதுறான் சித்திரபுத்திர நயினாராக. எப்படி இருக்கான் சித்திரபுத்திர நயினாரா? ஏடும் கைமாலைதான். அதாவது நீங்கள் பூலோகத்திற்கு படிகளக்க சென்று விட்டால் நான் கைலாசத்துல பார்வதி தனியாக தனி இருக்கின்றேன். அதற்கு என்ன பார்வதி செய்ய வேண்டும்? இந்த கைலாசத்தை ஆள்வதற்கு ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சுவாமி. மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று வேணும் சுவாமி. கையில் வைத்து விளையாட கண்மணியோ வேணும் சுவாமி. கையில் வைத்து விளையாட விளையாட கண்மணியோ வேணும் சுவாமி. அம்மையுமையவளாகப்பட்ட பார்வதியானவள் சொல்லுகின்றார், என்னமா சொல்லுகின்றார்? பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமாளே, சிவபெருமானே எனக்கு மடியில் வைத்து விளையாட ஒரு மடி குழந்தை வேணும் என்று கேட்கிறார். கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். என்ன பொழுது போகணும் இல்லையா? ஒரு பிள்ளை கையில இருந்தா நேரம் போயிருவேன். எப்படி இருக்கணும்? ஒரு பிள்ளை கையில இருக்கணும், நேரம் போயிரும். அதனால இந்த கையில ஒரு பிள்ளையும் தாம் பிள்ளையா இருக்கணும். அடுத்த பிள்ளையா இருக்க கூடாது. நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளையா இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல தான் வயிற்று பிறந்த பிள்ளை தான் நம்மளை காப்பாத்தும். அடுத்த பிள்ளை புத்திய காட்டதான் செய்யும். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தம்பியா தான் சொன்னா, இந்த பிள்ளை என்ன பாத்துக்கிடும். அந்த 2 பிள்ளைக்கு ஆட்டு வரல ஒரு குத்து வரல ஒரு ஆட்டு வரல இருக்கு. என்ன மாவாட்டியாவது சம்பாதிச்சுக்கிடுவேன் அப்படின்னா கடைசியில தெருவுந்தனையமா விட்டுட்டு போயிட்டு அங்கும் இல்லாம அங்கும் இல்லாம இப்ப அலக்கழிச்சு போனா. அதனால பார்வதி என்ன, அதாவது பார்வதி உனக்கு தேவை புள்ள தானே? எனக்கு தேவை புள்ள 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 புள்ள. பார்வதி ஒரே பிள்ளையத்தான் கேக்குறா. அது நீங்க இல்லாம எனக்கு புள்ள வேணும். அது 8 நாளையில எனக்கு பிள்ளை வேணும். அடி பார்வதி, என்னடா கைலாச ஈசனுக்கு பக்கத்துல பாரியாளாக இருந்தோம். உனக்குமா புத்தி இல்ல பார்வதி? பகவானே, அதாவது திடீர்னு இவ்வளவு பெரிய வார்த்தையை கேட்டுட்டீல சாமி. ஆமா 8 நாளையில பிள்ளை வேணும்னு கேக்கிய பார்வதி. அடி பெண்ணே பார்வதி, அம்மா ஆடவர் தான் இல்லாமலே அதிக பிள்ளை கிடைத்திடுவோ. மன்னவர் தான் இல்லாமலே மடி குழந்தை கிடைத்திடுவோ. நாடுதானில் நீ அறிய, நாடுதானில் நீ அறிய நடந்ததுண்டோ வையகத்தில். நாடுதானில் நீ அறிய, நாடுதானில் நீ அறிய நடந்ததுண்டோ வையகத்தே. ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? உலகத்துல ஆடவர்கள் இல்லாமல் அதிக பிள்ளை கிடைத்ததுண்டா? மன்னவர் இல்லாமல் மடி குழந்தை கிடைத்ததுண்டா பார்வதி? உனக்கு தேவை நான் இல்லாம நீ பிள்ளை வர வேணும் என்று கேட்கிறிய. ஆமா நாதா 8 நாளில எனக்கு பிள்ளை வேணும். அப்படி உனக்கு அவள் அவசரமாக குழந்தை வர வேண்டுமானால் வேண்டுமையானால் நான் என்ன பகவானை செய்யணும்? கருத்து கங்கனாங்குள்ள வர ஓடணுமா? சொல்லுங்க. ஓடுறதா இருந்தா வரும்போது டீ வாங்கிட்டு வந்துருங்க. குழந்தை வாங்கி ரெண்டேதானமா? என்னையா ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு இப்ப பிள்ளை கிடைக்கி. ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா பொம்மையை தான் வாங்க முடியும், பிள்ளை வாங்க முடியாது. அதனால பெண்ணே பார்வதி, அதாவது உனக்கு அப்படி ஒரு குழந்ை வர வேண்டுமானால் வேண்டுமையானால் நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ வருவாயாக. தாராளமாக வருவேன் பிரபு. எனக்கு பிள்ளை கிடைச்சதுன்னா போதும். சரி, எங்கனாலும் வரேன். ஆமா, நீ எங்க கூப்பிட்டாலும் வந்துருவாமா. உனக்கு தேவை பிள்ளை. குழந்தை வரேன். எனக்கு தேவை பிள்ளை, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வரேன்னா. அடி பெண்ணே பார்வதி, அம்மா கைலாசத்தில் வடபூரத்தில் வடக்கே கோட்டையே வாசலில ஆகிரங்கால் மண்டபத்தில் எம்மாயாற்ற வள்ளி கிழமையில 32 தூணாரிகை தூண்டாத மணி விளக்கு அங்கே சுடரு விட்டு எரியோமம்மா. மணி விளக்கில் பக்கத்தில தோயில் தான் களைந்து. பெண்ணே பார்வதி,
கைலாசத்தில் வடபுறத்தில் வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏற்ற வெள்ளி கிழமையிலே விடிய ஒரு சாமத்திலே 32வது தூணாரியில சரி தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரியும். ஆமா அப்படியே பக்கு 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 எரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சீரியல் பல்பு மாதிரி அந்த மணிவிளக்கின் அருகிலே வந்து நின்று சரி நீ ஈர துயில்களைந்து துகில்களைந்து முந்தானையை ஏந்தி மூடியகன் விழிக்காமல் விழிக்காமல் நீ தவம் செய்தால் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பகவான் சொன்னார். சரி பார்வதி ஈர துயிலோட தான் சாமியை கும்பிட்டா. சரி அதனால தான் இன்னைக்கு சாமியை கும்பிட்டு ஈர துயிலோடு நம்ம சாமியை வல்லம் வர்றது. ஆமா எங்க ஊர்ல அப்படித்தான் சாமியை சுத்தி வருவாங்க. சரி நோம்பு போட்டு 15 நாளைக்கும் கோயிலை சுத்தி ஈர துயிலோடு ஆமா காலையில 5 மணிக்கு ஆணு பொண்ணு சின்னது பெரியது எல்லாம் கொடை வரைக்கி சரி கோயிலை சுத்தி கும்பிடுவாங்க. ஆமா ஒரு ஆள் வந்து சொன்னாரு, ஐயா என்ன கோயிலுக்கு வளர்த்தாரு. சரி ஆமா எந்த வளர்த்தாரு? ஓமகுண்டம் வளர்த்தாரு. ஆமா எம்மா யாரும் கோயில ஈர துயிலோடு நீங்க யாரும் சுத்த கூடாதுன்னாரு. ஏமா அவரு என்ன நினைச்சாரோ தெரியல. சரி கோயில் ஃபுல்லா ஈரமா கிடக்கு. சரி. அதனால நீங்க இப்படி ஈர துளியோட எதுங்காங்கன்ட்டாங்க. அவர் போய் எங்கனாலும் உட்கார்ந்துக்கிட்டாருல்ல. ஆமா ஆமா அதுக்காக ஓஹோ ஆமா அவரு காலையில குளிச்சுட்டு வர்றாரா குளிக்காம வர்றாரா? குளிக்காம வராரான்னு அதனால தெரியல. அப்போ பகவான் சொல்லுகிறார், என்னமா சொல்லுகிறார்? இப்படித்தான் தண்ணி ஊத்துவாங்க. ஓ தொளிக்கது. ஆமா அதனால பார்வதி தவம் இருக்கும் போது சரி ஆண்டவராகிய சிவபெருமான் படிகளந்துட்டு கைலாசத்துக்கு வர்றாரு. அப்படி வரக்கூடிய நேரத்தில் பார்வதி தவநிலையில உட்கார்ந்திருக்கா. மணிவிளக்கின் அருகிலே இருந்து கொண்டு சரி முந்தானை ஏந்தி கொண்டு ஆமா மூடியகன் விழிக்காமல் அரகரா சிவசிவான்னு பார்வதி தவத்துல மறந்திருக்கிறார். சரி பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். ஆமாம்மா தூண்டாத மணிவிளக்கை தூண்டி வைத்தார் பகவானோ. அசையாத மணிவிளக்கை அசைத்து வைத்தார் பகவானோ. அங்கே முத்து போல சுடரதுதான் முத்து போல சுடரதுதான் போல போல அன்று விலகுதையா மலர்ந்து விலகுதையா. பார்த்துட்டாள பார்வதியா பார்த்துட்டாளே பார்வதியா. பிள்ளை வார கிடைத்ததன்று பிள்ளை வாரம் கிடைத்ததன்று கட்டித்தான பிடித்திட்டாளே கட்டித்தானே பிடித்திட்டாளே. கட்டழகி பார்வதியா கட்டழகு பார்வதியா. கைலாசத்தில் வந்தல்லவோ கைலாசத்தில் வந்தல்லவோ அடியதை திறக்கும் போது அடியதை தந்திருக்கும் போது பிள்ளையாக தெரியலையே முட்டோமாக உருளுதையா. பிள்ளையாக தெரியலையே தெரியலையே அங்கே முண்டமாக உருளுதையா. முத்து போல் போன்ற சுடரானது சரி பார்வதியினுடைய முந்தானையின் மீது மொலு 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 என்று விழுகிறது. ஆமா இதை அறிந்த பார்வதி பார்த்தாள், ஆமா நமக்கு குழந்தை வரந்தான் கிடைத்து விட்டதோ என்று சொல்லி என்று நினைத்து கொண்டு அவசரத்தோடு மடிய கூட்டி கட்டி பிடித்தாள் பார்வதி. ஆமா மடியை ஆற தழுவினால் மங்கையான பார்வதியாள். பார்வதி அவசரத்தோடு மடிய கட்டி பிடித்தாள். சரி சரி கைலாசத்துல வெளிச்சத்துல போய் மடிய திறந்து பார்ப்போமே ஆமா என்று கைலாசத்துல வந்து மடிய திறந்து பார்க்கும் போது பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளையாக தெரியவில்லை. ஆமாம்மா கட்டி கட்டிய கட்டு சாதம் போல தெரிகிறது பிள்ளை பார்க்கும் போது. எப்படி அம்மா அந்த குழந்தை இருக்கிறது? எப்படி எப்படி அம்மா பிள்ளைய பார்க்கும் போது சரி அவனுக்கு காலும் இல்லை கையோம் இல்லை கண்ணோம் இல்லை முக்கோம் இல்லை முண்டமாக உருளுதையா. ஒன்று நல்ல குழந்தைகளும் பார்த்துட்டாளே பார்வதியா. ஆண்டவனே பகவானே அரணாரே சிவனாரே நான் பிள்ளை வரோம் கேட்டதற்கு பிள்ளை முண்டமாதை தரலாமோ. மைந்தன் வரோம் கேட்டதற்கு இந்த மதளையை தரலாமோ. நான் இதற்காய் நான் தவமிருந்தே இதற்காய் நான் தவமிருந்தே போய்த்தானே தோழரே. பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகின்றாள், பகவானே நான் பிள்ளை வர கேட்டதற்கு இப்படி முண்டத்தை தரலாமோ சுவாமி? மைந்தர் வர கேட்டதற்கு எனக்கு இந்த மதளைய தரலாமா? பார்வதி இது பிள்ளையா? ஐயா சரி ஏ இது பிள்ளையா? இது பிள்ளை இல்லையா? அது தொல்லை.
இது பிள்ளையா பேனாயா? சரி. பிள்ளைக்கு கால் இல்ல, கை இல்ல, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல. ஆமா, கால் இருந்தா காலை பிடிச்சு தூக்கலாம், கை இருந்தா கையை பிடிச்சு தூக்கலாம். 3 குழந்தைகளும் சதை பிண்டமாக இருக்கிறது. ஆமா, 3 குழந்தைகளும் முண்டமாக உருளுகிறது. அம்மி குழவி போல சரி அங்கிட்டு இங்கிட்டும் உருளுகிறது. ஏமா, அம்மி குழவிக்கு கூட 2 பிடி இருக்கும். ஆமா, இந்த பிள்ளைக்கு எதுவுமே இல்லையே. ஆமாமா, எது எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்கங்க இல்லையே. இல்லையே. சரி, பிள்ளைக்கு கால் இருக்கா, கை இருக்கா, கண்ணு மூக்கு செவி இருப்பு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்ல. பிள்ளைன்னு சொல்லி எப்படி நான் கையால தூக்க முடியும்? எப்படி பகவானே கையால் எடுக்க முடியும்? எனக்கு சோதனைக்காக இந்த குழந்தையை கொடுத்தீரா சுவாமி? சரி, நான் சாதனை படைப்பதற்கு கேட்டால் ஆமா, நீங்க சோதனைக்கு கொடுத்திருக்கிறீர. சரி, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஆமா, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். பிள்ளை கொடுத்தா பகவானே பிள்ளையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, என்ன செய்யணும்? நீங்களே வச்சுக்கிடுங்க. அடி பெண்ணே பார்வதி, என்ன நாதா? என்றைக்கும் அவசரமாகாதம்மா. எதற்காக நாதா? அவசர புத்தி ஆகுமா? சரி, ஆகாது. அவசர புத்தி ஆகாது, ஆகாது. நிதானமா சிந்திச்சு செயல்படணும் பார்வதி. ஆமாமா, பிள்ளை வர வேணும்னு கேட்டியா, யோசனை பண்ணி கேட்டியா? ஆமா, நீ எப்படி யாருக்கு கேட்ட? நீ எப்படிமா பிள்ளை வரம் கேட்ட? நீ எப்படி கேட்ட? சரி, அதாவது குழந்தை வர வேணும்னு கேட்ட. ஆமா, அது 8 நாளையில வேணும்னு கேட்ட. அது நீங்க இல்லாம வேணும்னு கேட்ட. அடி பைத்தியக்காரி, என்ன 8 நாளையில ஒரு பிள்ளை எப்படிமா இருக்கும்? எப்படி பகவானே இருக்கும்? 10 மாதம் 300 நாள் ஆனால் தானே சரி, அந்த குழந்தை முழு உருவமாக பிறக்கும். ஆமா, அப்படி பிறக்கின்ற குழந்தைகளும் சில குழந்தைகள் சில குறைகளோடு பிறப்பது சரி, அது ஆண்டவனுடைய படைப்பு. ஆமா, அப்படி இருக்கும்போது இருக்கும்போது நீ 8 நாளையில பிள்ளை வேணும்னு கேட்டிய. ஆமா, அது நான் இல்லாம வேணும்னு கேட்டிய பார்வதி. அடி பைத்தியக்காரி, என்ன? அதாவது ஒரு டெய்லர் கிட்ட ஒரு பிளவுஸ கொண்டு தைக்க கொடுக்குறோம். சரி, அண்ணாச்சி இந்த பிளவுஸ் அன்னைக்கு காலையில கொண்டு கொடுப்போம், சாயந்தரம் தந்துருவீங்களா? ஆமா, சரிக்கா தந்துருதே. சரி, சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து வாங்கிக்கோங்களேன் தந்துருவேன்னு தான் சொல்லுவாரு. சரி, அப்போ நம்ம கொண்டு கொடுத்துட்டு சாயந்தரம் போவோம். ஆமா, ஒரு கல்யாண வீட்டுக்கு அவசரமா தைக்க வேண்டியது ஆகி போச்சு. சரி, அதனால நாளைக்கு இதை வாங்கிக்கிடுங்க. நாளைக்கு காலையில கரெக்டா 8 மணிக்கு வந்து வாங்கிக்கிடுங்க. மறுநாளைக்கு போய் கேப்போம். சரி, அண்ணாச்சி பிளவுஸ் ரெடி ஆயிட்டாரு கேப்போம். ஆமா, ஏக்கா என்ன இனிமேதான் பிளவுஸ தைக்க போறேன், அந்த கல்யாண வீட்டுக்கு தச்சு கொடுத்தேன் பாத்தீங்களா? சரி, இனிமேதான் நான் அதை துணியை வெட்ட போறேன் பாரு. ஆமா, வெட்டுதே நாளைக்கு வந்து வாங்கிடுங்களே. நாளை காலையில வந்து வாங்கிடுங்க. ஒரு நாளைக்கு கையை வெட்டுவாரு, ஒரு நாளைக்கு உடம்ப வெட்டுவாரு. பகைவனை சரி, பகைவனை வெட்டுறது கைய கால வெட்டணும். அதாவது நான் சொல்லதால 2 பேரை போய் வெட்டிட்டு வாங்க. சரி, குடும்பத்தோட அழிச்சு கிழிச்சு போட்டு வந்துரு. காளியம்மை யாவி விடு. காளியம்மா போய் கண்டிப்பா செய்வாங்க. கருவா அறுக்கட்டு, கருவா அறுத்துட்டு வருவாங்க. அதனால அம்மா ஆமா, 3வது நாள் போய் கேப்போம். சரி, இப்பதான் சட்டையை வெட்ட போறேன் பாரு. ஆமா, 4வது நாளைக்கு வாங்க பாரு. 4வது நாள் போய் கேப்போம். சரி, சட்டையை வெட்டி வச்சிருக்கேன், ஆமா, நாளைக்கு வந்து தச்சு, நாளைக்கு வாங்க. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.